கிரிஞ்ச் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அதோட எங்கிற மக்கள் எங்கிற நண்பர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த முறையில் அமைகிறதுக்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்களும் எனக்கு வாழ்த்துங்க. மஜா நீ எப்படியாச்சும் நல்லா வந்துடுறா அண்டா அவலாங்கான நமக்கு. ஓகே, இந்த சித்திரை வருஷ பிறப்பு வந்து என்ன மாதிரி இருக்குது, குறிப்பாக எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போன்னு சொன்னால், கொஞ்ச நாளாக கரெக்டாக ஆக்கள் கேட்டாங்க வந்து என்ன ப்ரோ ஒன்றுலேயும் ஒழுங்காக இருக்கிறீங்க, இல்லை ஸ்டூடியோ பேஜில் அப்டேட்டை காணல, சில நேரங்களில் வந்து யூடியூப் ஒழுங்காக இருக்குது அதுவும் அப்டேட் இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன தான் செய்கிறீங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேள்வி எழுப்பினாங்க. மேபி நான் கொஞ்சம் கணக்கு விஷயங்களை வந்து ஒரு நாள் தள்ளி போடுவோம் என்ற நினைச்ச விஷயங்கள் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு வருஷமே தள்ளி போயிருக்கு. அதாவது நம்ம ஸ்டூடியோ விஷயத்துலேயும் சரி வேறு வேறு விஷயத்துலேயும் சரி. அதால் வந்து இந்த முறை ஒரு முடிவு வந்து எல்லாருமே இருப்போம். முடிஞ்சளவு வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை இன்றைக்கே செஞ்சு கொள்வோம். அதோட வந்து நேற்று ஒரு விஷயம், இன்றைக்கு சித்திரை புத்தாண்டு நேற்று இரவு 8 அப்படித்தான் வருஷம் பிறந்தது. அந்த டைம் கோயிலுக்கு போட்டு பக்கத்தில் சாமியம்மன் கோயிலுக்கு போட்டு நான் வந்து நின்றேன். வந்து திருப்ப கரையும் போய் 4 கரை இரவே திறந்து விடுவோம்னு சொல்லிட்டு திருப்ப போய்க்கு ஒரு 9:45 அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இனிவிலங்கலப்பாய் புகையிறத கறவை சரியா அதடியில் வந்து ஒரு பட்டு துணி வந்து மினிங்கி கொண்டு இருந்துச்சு. அப்போ சரி ஓகே என்னடா காத்துக்கு ஏதாவது தூக்கி போட்டுட்டோ என்னட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போக பார்த்தா ஒரு இருட்டுக்கு என்ன தெரியல ஒரு சிலை ஒன்று வச்சு அதுக்கு மாலையும் போட்டு பட்டு துணியும் சாத்தியிருக்கு. அப்போ மலிஞ்சா சந்தைக்கு வரந்தானே விரிஞ்சா வலிச்சத்துக்கு வரந்தானே வந்துட்டு நான் என்ன செஞ்சேன், நான் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டேன். முடிய காத்தால் முகநூல் தளத்தை பார்த்தா தானாக தோன்றிய ஈஸ்வரனோ ஏதோ சம்திங் ஏதோ கேப்ஷன்லாம் போட்டு அடிச்சிருந்தாங்க. நமக்கு வந்து 4 வேளை கடைகள், மற்றது நண்பர்களோட கடைக்கு போட்டு வந்தேன், அதே நேரம் நம்ம அண்ணனோட கடைக்கு போட்டு வந்தேன். அப்போ அந்த வாழ்ந்துட்டு சரி திருப்ப அந்தரத்துக்கு போகும்போது பார்க்குறேன் மாயமாக தோன்றிய அந்த சிலை மாயமாக மறைந்து விட்டது. அதுக்கப்புறம் வந்து அங்கே நிற்கிற வளாகத்தில் நிற்கிற ஆக்கள்கிட்ட கேட்டேன், உண்மையாக என்ன நடந்தது இங்கே, வருஷப்பிறப்பு வந்து இது என்ன ஒரு மாய விளையாட்டு, இது இறைவன்ற செயலா இல்லாட்டி ஆசாமீர செயலா ஒன்றுமே தெரியலையான்னு கேட்க அவங்க சொன்னாங்க வந்து அந்த சிலை வந்து எங்கே இருந்தேன்னு சொன்னால் கேரக்கால் கோயில் புனர் நிர்மாணம் செய்யப்படுது. அந்த இடத்துல இருந்த சிலையைத்தான் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க, இரவோட இரவாக வச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு தெரியலை. அப்போ இது அவ்வளோ பெரிய கண்டென்ட்டான்னு கேட்டால் இல்லை, ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிற எனக்கு ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. இறைவன் என்றது ஒரு ஆன்மீகத்துக்குரிய நம்பிக்கைக்குரிய ஒரு பொருளா இல்லாட்டி ஒரு சுயலாபமோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விளையாட்டுக்குரிய பொருளா, என்னடாப்பா வைக்கிறீங்க இருக்கிறீங்க என்னடாப்பா சாமியா இல்லாட்டி விளையாட்டு பொருளா என்ற மாதிரி ஒரு கேள்வி என்று எழும்புது. அதே நேரம் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் அனைவரும் ஏதாச்சும் ஒரு கிராமிய வழிபாடோட ஒரு கிராம தெய்வங்களோடையோ இல்லாட்டி ஒரு வழிபாட்டு அம்சங்களோட கட்டாயம் எந்த மதமாக இருந்தாலும் சரி பொதுவான ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கிறேன். அனைவரும் ஒரு மத வழிபாட்டோட இணைந்திருப்பீர்கள். அது ஒரு முக்கியமான கருத்து. தெய்வம் என்பது சாமி என்பது வந்து வைக்கப்படுவதற்கு ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல கோயில் இந்த இடத்துல சாமி இருக்கணும் என்று நிறுவப்படுறதுக்கு வந்து காலந்தொட்டு ஏதாச்சும் வரலாறுகள் பேணப்பட்டு வருகிறதா இல்லாட்டி ஏதாச்சும் சாத்திர சம்பிரதாயங்கள் பார்த்து தான் அந்த இடத்துல அந்த சிலையோ இல்லாட்டி ஒரு கோயிலோ கட்டப்படணுமா இல்லாட்டி விரும்பிய நேரத்தில் விரும்பிய இடத்துல வைக்கலாமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்காக தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரியே பார்க்க இதுக்கு பின்புலம் என்னவா இருக்கும் என்று யோசிக்க வந்து இது வரைக்கும் விரைய எனக்கு தெரியலை. நான் அந்த இடத்துல போனான், அந்த வீடியோ கிளிப் பார்த்துறேன், அந்த இடத்த பார்ப்போம்னு சொல்லிட்டு வீடியோ எடுப்போம்னு போனால் நான் போய்க்க வந்து இல்லை. ஒரு சில நபர்கள் கதைஞர்கள் வந்து 2 நபர்கள், அதாவது அந்த காணி இருக்கல்ல அந்த அந்த வீடியோவில் காட்டுற பாருங்க, அந்த காணி வந்து பரம்பரையாக ஒரு குடும்பத்துக்கு சொந்தமான காணியா. அப்போ அதில் வந்து அந்த அவளை காணியும் வந்து அடைக்காமல் விட்டுருக்குறாங்க. ஏன்னு சொன்னால் மேபி அந்த மக்கள்கிட்ட போக்குவரத்துக்கு உதவியாக இருக்குமென்று முதலே அடைக்காமல் விட்டுருந்த உதவியாம். இப்போ அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு முன்னால் சாமி சிலை இருக்கிறது தங்களுக்கு பிடிக்கலைன்ற மாதிரி ஒரு கருத்தொண்டு எழுப்பினார்கள். அதே வந்து மக்களும் வந்து என்னடாப்பா ஒரு சில ஆட்கள் சொல்லிச்சுன்னா என்னென்ன சிலை வந்தது தானாக வந்திருக்குமோ என்றால் நல்லது நடந்தால் சரிதானே, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லா நடந்தால் சரி, எல்லாம் ஒரு நன்மைக்கு தான் என்ற மாதிரி இருக்கிறோம். உங்களோட பதில் என்னவா இருக்கும்? இனிமேல் மக்களாக இருந்தால் உங்களோட பதில் என்ன மாதிரி இருக்க போகுது
இந்த இடத்துல வந்து சிலை வருவது சரியா தவறா, இந்த இடத்துல ஒரு வழிபாட்டு அம்சம் மாதிரி ஒரு சிலையோ இல்லாட்டி ஒரு ரவுண்ட் போட் மாதிரி நடுவில் அந்த சிலை வச்சிருந்தா வந்து அது ஒரு பாதுகாப்பான முறையாக இருக்குமா, இல்லாட்டி அது தேவையற்றதா என்ற வந்து நீங்களே தெரியப்படுத்துங்க. அதே நேரம் அந்த குடும்பத்தவர்கள் என்ன சொல்லி நம்ம வந்து அதாவது அந்த காணிக்கு சொந்தக்காரர் என்ன சொல்லிச்சு நம்ம சொன்னால், இது வந்து பரம்பரையாக எங்கிற காணி இப்போ போக்குவரத்து பழக்கத்துக்காக கொடுத்தனாங்க, என்னென்றாலும் எங்களால் சம்மதிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் வீட்டுக்கு முன்னால் என்னது தெய்வத்தை திடீரென்று கொண்டு வந்து வைக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட அம்சங்கள் எல்லாம் இருக்கும், இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அந்த வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களோட கருத்து என்ன மாதிரி இருக்க போகுது? இப்படி அந்த இடத்துல தெய்வம் அந்த சாமி சிலை வைக்கலாமா இல்லையா? யாரால் கொண்டு வந்து வைக்கப்பட்ட தானாக வந்ததை உண்மையிலேயே மக்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில இந்த கருத்தை பரிமையாகவே தானாக அந்த வைரவர் சூலமும் அந்த நாகம்மா சிலையும் வந்து தானாக அந்த இடத்தில் வந்ததா, இல்லாட்டி யாரும் ஒருவரால் வைக்கப்பட்டிருந்தால் என்ன ரீசனாக இருக்கும், எதுக்காக, இதுக்கு என்ன பின்னணி இருக்குமென்னு சொல்லி எல்லாருமே பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்தை சுற்றி கொஞ்சம் பரபரப்பாக இந்த விஷயம் போய்கொண்டிருக்குது. என்றாலும் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் பதிவு செய்யுங்க. என்னுடைய கருத்து என்னவாக இருக்கும்னு சொன்னால், நம்பிக்கைகள் எப்போவுமே நம்பிக்கைகளுக்கு ஒரு தனியான ஒரு சான்று, தெய்வம்ன்றது இருக்குதோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம். அதை தாண்டி ஒவ்வொரு மதத்தவரும் நம்புகிறார்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை தான் ஒரு தெய்வமாக மாறுகின்றது. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போகாமலே உங்களுக்கு ஒரு காய்ச்சல் மாறும்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் டாக்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் அவர் மருந்து தண்டிட இல்லையோ, ஓகே டாக்டர்கிட்ட போயாச்சுன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மத நம்பிக்கை என்ன மாதிரி போகுது, இந்த இடத்துல இந்த சிலை சரியா தவறா என்று சொல்லி நாங்கள் விவாதிப்போம். ஆனால் இப்போ அந்த இடத்துல அந்த சிலை இல்லை, அந்த இது வந்து அகற்றப்பட்டது. சொன்னார்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே இந்த இடத்துல இது தேவையில்லை, இது வைக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கான விதிமுறை இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டு அதை வச்சுட்டாங்கன்ற மாதிரி கதை அறிவது. எனிவேஸ், இந்த சித்திரை புத்தாண்டு எல்லாருக்குமே சிறந்த ஒரு புத்தாண்டாக இருக்கட்டும். அதே மாதிரியே நீங்களும் வந்து ஒன்றை யோசிங்கோ, எப்படி இருக்கிறீங்க நீங்கள் பாருங்க. இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ண ஆசை தான், ஆனால் என்ன நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியலை. அதை ஒவ்வொரு அட்வைஸ் சொல்ல விரும்பலை. இந்த சித்திரை புத்தாண்டுக்கு இன்றைக்கு விடிய நான் கண்ட சம்பவத்தை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறேன். எல்லாருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.